ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முல்லைப்புடி கைப்பிடி போடுறது எப்படின்னு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், பார்த்துக்குங்க. அப்படி இதிலே பார்த்துக்கிறதா இருந்தாலும் பார்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா உள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், தெரியும். கைப்பிடி முல்லைப்புடி போடுவது எப்படி போடுறோம். முன்னாண்ட மூணு ஒயர் வெட்டிக்குங்க. 3 ஒயர் வெட்டி 4 அடி ஸ்கேலில் 4 அடி அளந்து 3 ஒயர் வெட்டிக்குங்க. உள்ளே கொடுத்து எடுத்துக்கிட்டு ரன்னிங் ஒயர் வச்சு கட்டிட்டு ஒரு 2 முடி அழுத்த போட்டுருங்க. இன்னாண்ட 3 பாருங்க, இன்னாண்ட 3 ஒயரு அண்ணாண்ட 3 ஒயரு விட்டு போட்டு எடுக்கணும். இந்த பக்கம் ஒரு வாட்டி, இந்த பக்கம் ஒரு வாட்டி, முறுக்கு வராமல் பார்த்துங்க பாருங்க. சரியா? பாருங்க, இது மாதிரி தான் வெள்ளிக்கணும். சரிங்களா? நல்லா கட்டின்னு ஒரு வாட்டி இந்த பக்கம், அப்புறம் ஒரு வாட்டி இந்த பக்கம், ஒரு கை வலது கை பக்கம் மடித்து எடுக்கணும். ஒரு வாட்டி இப்படி இடது கை பக்கம் மடித்து இப்படி ரைட்டு பக்கம் ஒரு வாட்டி, லெஃப்ட் பக்கம் ஒரு வாட்டி, அந்த 3 ஒயரில் போடணும். அந்த பக்கம் ஒரு வாட்டி, இந்த பக்கம் ஒரு வாட்டி, அந்த பக்கம். எனக்கு கொஞ்சம் பெரிய கூடையாக இருந்தால் முல்லைப்பொடி கொஞ்சம் நல்லா வயிற்று தாங்கும். உருட்டு பொடி அவ்வளோ கொஞ்சம் நாளானதும் விட்டு போகுது. நாங்களும் எத்தனை வாட்டி போட்டுட்டோம், அது விட்டு போகிற மாதிரி ஆகிடுது. கொஞ்சம் வயிட்டு வச்சு கையில் கீழே தூக்கின்னு போனால் லஞ்சு பேக் கூட. ஆனால் முல்லைப்பொடி எப்போவுமே ஒன்றுமே ஆகாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதுக்காக தான் இதையும் போட்டு காட்டுறோம். அவ்வளோதான். பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஒரே மேலே ஒரு மாதிரி கூறு அழகாக வரும். இவ்வளோதான், ஈஸியாக போடலாம். பார்த்துக்கிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது 3 ரோலுன்றதுனால நாங்கள் 4 அடி வெட்டி கொஞ்சம் பெருசாக போட்டுருக்கோம். நீங்கள் ஒரு 2 அடி 2 ஒயரு 1.5 ஒயரு அது மாதிரிலாம் போட்டால் ஒரு 3 அடி கூட போட்டுக்கலாம். ஹைட்டு சரியாக இருக்கும். இது பெரிய 3 ரோல் கூட இல்லையா, அதனால் நாங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டோம். வெயிட்டு வச்சாலும் தாங்கணும். கொஞ்சம் தொங்க இருந்தால் கொஞ்சம் கடைக்கு எடுத்துன்னு போனாலும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. சரிங்களா? அழகாக ஒரு கடைக்கு எடுத்துன்னு போய் நிறைய காய்கறி வாங்கிட்டு வரலாம். ஒரு பண்டிகை டைமில் கொஞ்சம் ஒரு வாரம் 4 நாளைக்கு இருக்கிற மாதிரி காய் வாங்கிட்டு வரலாம், மளிகை சாமான் வாங்கிட்டு வரலாம். அது மாதிரி 3 ரோலில் போட்டோம் இல்லையா, அதுக்காக தான் கொஞ்சம் பெரிய பொடியும் பெருசாக போட்டோம். இன்னும் கூட வேணுன்னா கனமாக வச்சுக்கலாம், ஆனால் இதுவே போதுமானது. 4 ஒயர் வச்சும் போடலாம், இது 3 ஒயரே போதுமான அளவுக்கு அழகாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சா பெருசாக தெரியும். கரெக்டாக போடுறது அப்படியே நேச்சராக உங்களுக்கு காமிக்கிறோம். அண்ணாண்ட 3 அண்ணாண்ட 3ன்றதுனால 6 ஒயரு. இந்த மேல் ஒயர் வேறு சுற்று ஒயர் வர்றதுனால பொடி நல்லா கனமாக நல்லாயிருக்கும். எவ்வளோ வெயிட் வச்சு தூக்கினாலும் கூட ஜிம்பாமல் பொடியும் இதுவாகாமல் நல்லபடியாக இருக்கும். உள்ளே போட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் கட்டணும். கட்டி மிச்ச ஒயருங்களை சொருவிடணும். கட்டிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. சரிங்களா? கூட காட்ட சொல்லுவோம். பார்த்துங்க, இப்படி தான் ஃபுல்லாக போட்டுட்டு இன்னொரு பக்கம் கட்டுவோம். அதை உள்ளே நுழைச்சி கட்டிடணும். கட்டிட்டு ஒரு முடி போட்டுட்டு எல்லா ஒயரும் சைடாக அதுக்கேற்ற மாதிரி சொருவி விட்டிங்கன்னா போதும், அழகாக இருக்கும். சரிங்களா? நான் லாஸ்ட்டில் கட்டுறேன். போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்களா, அப்படி வேணுன்னா நீங்கள் நிறுத்தி பாருங்கள். பாருங்கள், ஃபுல்லாக போட்டாச்சு. ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போது அதை அந்த பக்கம் எத்தனை பூக்கு 4 பூ கீழே கட்டணும். அதே மாதிரி 4 பூ கீழே போட்டு முடிச்சுட்டு உள்ளே விட்டு ஒரு முடி போடணும். ஒரு முடி போட்டுட்டு எல்லா ஒயரும் உள்ளே சொருகி விட்டுடணும். அவ்வளோதான். இது உருட்டைப்பிடி சில பேருக்கு புரியாது. இது எல்லாரும் போட்டுக்கலாம். புரியாதவங்க கூட நிறுத்தி பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். பள்ளம் பகுதி கீழே வரணும், மேல் பகுதி மேலே வரணும். சரிங்களா? ஒயரில் ஒரு பள்ளம் பகுதி ஒரு தட்டை பகுதியாக இருக்கும்ல, அது ஒயர் பகுதி மேலே வரணும், பள்ளம் பகுதி உள்ளே போகணும். அது பார்த்தீங்களா? 4 பூ எண்ணி 4 பூ கீழே உள்ளே விட்டுணும் 2 பக்கம். அது மாதிரி இந்த பக்கம் 3 ஒயரு, அந்த பக்கம் 3 ஒயரு. இந்த ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, இதை
அந்த அந்த குடியை ஒரு சுற்றி அதையும் உள்ளே சொருவிடுங்க. கூட அழுத்தமாக இருக்கும். குடி தகரம் தனியாக ஆடாது. அதுக்காக தான் அது கட்டுறது. அப்புறம் 4 பூக்கு உள்ளே விட்றோம் பாருங்கள். அது மாதிரி விட்டுடணும். இன்னாண்ட பக்கம் 3, அண்ணாண்ட பக்கம் 3 கட்டிடணும். ஒரு முடி போட்டுட்டு அவ்வளோதான். ஒரு முடி போட்டு மீதி ஒயரெல்லாம் சொருகி விட்டுருங்க. சரியா? அவ்வளோதான். அழுத்திதுன்ட்டு இந்த சொருகிறோம் பாருங்கள். ஒரு ஒயராக எடுத்து நம்ம இஷ்டம் எங்கே வேணால் சொருவிக்கலாம். சரிங்களா? அது மாதிரி சொருவி விட்டுணும். அவ்வளோதான். அதே மாதிரி எல்லா ஒயரும் சொருவிட்டு அந்த ரன்னிங் ஒயரை சுற்றி கட்டி விட்டுருங்க. அவ்வளோதான்.